Hi 12th standard students. நீங்கள் இன்னைக்கு 15th இருந்து 15th 16th 17th 18th ஆகிய இந்த 3 நாள் மேத்ஸுக்காக பார்க்க போகிறீங்க. உங்கள் டீச்சர்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த 3 நாளை எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த சார்ட்டோட அடிப்படையில் நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ ரிவைஸ் பண்ண போகிறீங்க. இந்த 3.5 days நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சரை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ இந்த 3.5 days நீங்கள் நல்லபடியாக எல்லா ப்ராப்ளத்தையும் முடிஞ்ச அளவு ஒரு 2 முறையாச்சும் ரிவைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 19th அன்னைக்கு மேத்ஸ் எக்ஸாமில் எந்த விதமான பதட்டம் இல்லாமல் எல்லா ப்ராப்ளங்களையும் நீங்கள் நல்லா சால்வ் பண்ணலாம். இப்போ உங்கள் ப்ரோக்ராமை நான் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் பார்க்க போகிற எந்த சாப்டர் நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த சாப்டரில் அந்த எக்ஸசைஸில் சில இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம், ஏன்னா இப்போ எக்ஸாமில் வந்து எப்படி கேட்பாங்கன்னு ஒரு அனலைஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸசைஸ் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதாவது நீங்கள் எல்லா ப்ராப்ளமும் போட்டு பார்ப்பீங்க, பட் இருந்தாலும் இந்த நம்பர் வரும்போது அதை இன்னொரு முறை நீங்கள் நல்லா தரவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் நமக்கு இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் சைடாக வச்சு இதில் வந்து சைட் பை சைடாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு எக்ஸசைஸ் நீங்கள் பார்க்கும்போதும் எல்லா ப்ராப்ளமும் பார்ப்பீங்க. ஸோ இந்த நம்பரில் வர்ற ப்ராப்ளங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை மறுபடியும் ஒரு டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணி இதில் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கான்றது பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் ப்ராப்ளம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ ஃபஸ்ட் யூனிட்னு சொன்னால் ஃபஸ்ட்டில் எக்ஸசைஸ் நம்பர், ஒவ்வொரு எக்ஸசைஸில் 1.1 எக்ஸசைஸில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அந்த எல்லா எக்ஸசைஸும் முடிஞ்ச பிறகு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாப்டர் வரக்கூடிய மொத்தமாக எக்ஸாம்பிள் கொஷின் வரிசையாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை நீங்கள் மற்ற கணக்குகளுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு முறை கூடுதலாக பார்க்க சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இது நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸாமில் ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே பல பப்ளிக் எக்ஸாம் கொஷினில் கேட்டது, ப்ளஸ் பிடிஏ புக்கில் கேட்டது, அடுத்தது அது இல்லாமல் இன்னும் கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள கேள்விகள், இப்படி வந்து ஒரு லிஸ்ட் அவுட் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளங்களை நீங்கள் வந்து புக்கில் போடும்போது அப்படியே ஒவ்வொரு சாப்டராக எடுத்து குறித்து வச்சுக்கிட்டு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு ஒரு 2 முறையாச்சும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது எல்லா ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம வந்து பர்டிகுலராக இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி வரல. ஏன்னா இந்த கொஸ்டின் தான் வருமா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் வேண்டாம். நீங்கள் வழக்கமாக பார்க்கக்கூடிய சாப்டர் வைஸ் பார்க்க போகிறீங்க. இப்போது எக்ஸாம் 5.1 பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் 5.1 எல்லா ப்ராப்ளமும் பார்ப்பீங்க நீங்கள். அதில் இந்த நம்பரில் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பார்க்கக்கூடிய ஃப்ளோவிலேயே அப்படியே என்ன பண்ண போகிறோம், இதையும் நம்ம கூட சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த நம்பர்ஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு எக்ஸசைஸாக பார்க்கும்போது இதெல்லாம் டிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை இதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இதில் எல்லா மாடலும் கலந்து கொடுத்துருக்குறோம். அதனால் ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போதே அந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராப்ளங்களுக்கு அந்த அதே மாடல் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய கொஷின் வந்து ஏதாவது ஒவ்வொரு ப்ராப்ளம் தான் கொடுத்துருப்போம் மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்கும்போது. அதனால் இதை சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7.9 நான் அப்படியே காலியாக விட்டுருக்கேன். ஏன்னா அதில் வந்து நம்ம உங்கள் விருப்பம் தான், அது நீங்கள் பார்க்கலாம், எல்லாத்தையுமே பார்க்கலாம், இல்லை எதாவது செலக்ட் பண்ணி கூட பார்க்கலாம். அதனால் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக அதில் வந்து கொடுக்கணும், எல்லா கணக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் 7.9 நீங்கள் பார்க்கும்போது 7.9 பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் எதுவும் பர்டிகுலர் இது இம்பார்ட்டன்ட்லாம் நான் எதுவும் சொல்லலை. அடுத்து சில சாப்டரில் வந்து ஏன்னா இந்த கொஷின்ஸ் சில சாப்டரில் மற்ற சாப்டர்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் அதை கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 12 சாப்டர்ஸ்க்கும் நான் தனித்தனியாக
எக்ஸசைஸ் வைஸாக கொடுத்துருக்குறேன். அங்கே காலியாக இருந்ததுன்னு சொன்னால் நான் எதுவும் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ அது இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு கேட்காதீங்க, அது நீங்கள் வழக்கமாக பார்த்துட்ருப்பீங்க, அதை பார்த்துக்கோங்க ரெகுலராக. இந்த எக்ஸசைஸ் வரும்போது இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி பாருங்கள். அவ்வளோதான் என்னுடைய இது. ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாம்லேயும் நம்ம வந்து நல்லபடியாக கொஞ்சம் ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் இது மூலமாக அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்கும். இந்த இந்த இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, சரியா? இதுதான் இப்போ நீங்கள் வந்து ஒரு தவறாலாம் எதுவும் பண்ணிக்கக்கூடாது. இந்த கொஸ்டின் தான் வரும்னா நான் சொல்லலை, டெஃபினட்டாக சொல்கிறேன். இது வந்து அதிகமாக கேட்கறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள ப்ராப்ளம்ஸு. ஸோ கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுங்கள். இந்த 3 நாளை வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக பண்ணி நிறைய மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஃப்யூச்சர் நீங்கள் அடுத்தது உங்களுடைய ஹையர் கோர்சஸ் காலேஜஸ் ஜாயின் பண்ணுறது, இன்ஜினியரிங் போகிறது, மற்ற எல்லாத்துக்குமே வந்து மேத்ஸ் மார்க் வந்து ரொம்ப தேவையாக இருக்கும். இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்லாம் இன்ஜினியரிங் போகணுன்னு சொன்னால் கட்டாயம் மேத்ஸ் வந்து நல்ல மார்க் இருக்கணும். ஸோ நல்லா ஒரு கேர் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். 3.5 டேஸை வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு மார்க்காக மாறும். அந்த மார்க்காக மாறக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி காலேஜ் வந்து அடுத்து கவுன்சிலிங்லாம் போகும்போது நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ணுறது. அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அது இன்ஜினியரிங் காலேஜெலாம் நல்ல மார்க் இருந்து கிடைச்சா நமக்கு கவர்மெண்ட்டில் அதுவும் 7.5க்கெலாம் ஃப்ரீ வேறு இருக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு நல்ல காலேஜாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு பிளேஸ்மெண்ட்லாம் போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் மேத்ஸில் வாங்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறது இதுதான். ஸோ ஒர்க் வித் கேர், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். Definitely you will get good marks. All the best.